Hi viewers, welcome to Winner Max. நாம் இப்போ பார்க்க போகிறது 10th Max lesson 2 exercise 2.7 sum number 1. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 7 problems வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே GPA அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன பாருங்கள், which of the following sequences are in GP? இந்த சீக்வன்ஸ் வந்து GPA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். GPA இருக்கணும் அப்படின்னா அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது T2/T1 கண்டுபிடிக்கும் போதோ T3/T2 ஆர் T4/T3 இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது இது எல்லாமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜிபி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரேஷியோ, காமன் ரேஷியோ. இப்போ நம்ம ஏபி அப்படி பார்த்துருப்போம். ஏபி அப்படின்னா T2 - T1 T3 - T2 மைனஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஜிபி அப்படின்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். இதுக்கு வந்து ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஏபிக்கு ஜிபிக்கு வந்து ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம ரேஷியோ இங்கே கண்டுபிடிக்கும் போது, அதாவது T2/T1 T3/T2 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது அதனுடைய வேல்யூ வந்து சேமாக இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நம்ம T1 எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் T2 T3 T4 அந்த மாதிரி போகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 3, 9, 27, 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு T2/T1 கண்டுபிடிக்கலாம். T2/T1 இதில் செகண்ட் டேர்ம்னா செகண்ட் இருக்கக்கூடியது 9/T1னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது 3. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 3s are 9 அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து T3/T2. T1/T2ன்னு கண்டுபிடிக்கக்கூடாது, செகண்ட் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு T2/T1. அது மாதிரி நெக்ஸ்ட் வரும்போது T3/T2ன்னு வரணும். ஸோ T3 என்ன 27, T2 என்ன 9. இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா என்ன வரும், 3 9s are 27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து 3 வந்திருக்கு, இங்கேயும் வந்து 3 வந்திருக்கு. ஸோ ரேஷியோ வந்து இதில் வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. T2/T1 ஈக்குவல் டு T3/T2. இது ஈக்குவலாக வந்தனால given sequence is GP. ஸோ it is a GP அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு எழுதிக்கலாம். இப்போது செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4, 44, 444, 44, 44 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது T1 T2 T3 T4 அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு T2/T1 கண்டுபிடிக்கலாம். T2/T1 T2 என்ன செகண்ட் இருக்கக்கூடிய டேம் 44/T1 என்ன 4. இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா ஃபோர்த் டேபிளுக்கு 1 4 is 4, 1 4 is 4. ஸோ 11 வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு T3/T2 கண்டுபிடிக்கலாம். T3 என்ன தேர்ட் இருக்கக்கூடியது 444 செகண்ட் டேம் T2 44. இதை ஃபோர்த் டேபிள் கேன்சல் பண்ணிட்டோன்னா 11 கிடைக்கும். இங்கே வந்து 111 கிடைக்கும். ஸோ இதில் என்ன வருது, 111/11 அப்படின்னு கிடைக்குது. ஆனால் ஃபஸ்ட்டில் என்ன கிடைக்குது பாருங்கள், 11 கிடைக்குது. செகண்டில் வந்து 111/11 கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ T2/T1 இஸ் நாட் ஈக்குவல் டு T3/T2. நமக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் இஸ் நாட் எ ஜிபி. இட் இஸ் நாட் எ ஜிபி. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் ஜிபி கிடையாது. இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.5, 0.05, 0.005 எக்ஸெட்ரா அப்படின்ட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம T2/T1 கண்டுபிடிக்கலாம். T2னா செகண்ட் டேம். ஸோ என்ன வருது, 0.05 அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு டேம் என்ன 0.5. ஸோ T2/T1 0.05/0.5 அப்படின்னு இருக்குது. இது டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு நேச்சுரல் நம்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாருங்கள், ஆஃப்டர் த பாயிண்ட் வந்து நமக்கு எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. ஸோ இப்படி 2 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து 2 டிஜிட் இருந்ததுன்னா நம்ம இதை என்ன செய்யணும், 100ஆல் இன்டூ பண்ணும்போது நமக்கு இந்த வந்து பாயிண்ட் வந்து போயிடும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 10ஆல் இன்டூ பண்ணோன்னா இந்த பாயிண்ட் வந்து போயிடும். ஆனால் மேலே வந்து நம்ம 100ஆல் இன்டூ பண்ணுறதுனால கீழே நம்ம என்ன தான் செய்யணும், டினாமினேட்டர்லேயும் 100ஆல் தான் இன்டூ பண்ணணும். இதில் பாயிண்ட் போகிறதுக்காக 10ஆல் மட்டும் இன்டூ பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணுனா தப்பு. நம்ம வந்து மேலே வந்து 100ஆல் இன்டூ பண்ண போகிறோம். ஸோ அதே 100 எடுத்து தான் நம்ம கீழேயும் இன்டூ பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து 100ஆல் இன்டூ பண்ணிக்கலாம். 0.05 இன்டூ 100. அதே மாதிரி கீழே டினாமினேட்டர்லேயும் என்ன வரும், 0.5 இன்டூ 100.
இந்த 0.5 இதை வந்து 100ஆல் இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள் 100 0.5 0.05 அப்போ என்ன வரும் 00500 வரும். இப்போ இங்கே 2 டிஜிட்டுக்கு அப்புறமா தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன செய்யணும் 2 டிஜிட்டுக்கு அப்புறமா இங்கேருந்து பாயிண்ட் வச்சோம்னா 005.00 கிடைக்குது. இந்த 000க்கு வேல்யூ கிடையாது, இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ ஆன்சர் இது மட்டும்தான் வரும் 5 தான் வரும். சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் இருக்குன்னா 100ஆல் என்ட்ரு பண்ணும்போது பாயிண்ட் வந்து போயிடும். வேணால் என்ட்ரு பண்ணி பார்த்தா நமக்கு கரெக்டாக வந்து 5 கிடைக்கும். அந்த மாதிரி இதை என்ட்ரு பண்ணும்போது 10ஆல் என்ட்ரு பண்ணும்போதே பாயிண்ட் போயிடும். நம்ம 100ஆல் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ 10க்கு வந்து பாயிண்ட் போயிடும். ஸோ இன்னும் ஒரு 0 அடிஷ்னலாக வருது. ஸோ கீழே என்ன வரும் 50 அப்படின்னு கிடைக்கும். தெரியலன்னா என்ட்ரு பண்ணி பார்த்துடுங்க. 100 × 0.5 அதாவது 0050 அப்படின்னு வரும். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா 050.0 இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ 50 மட்டும்தான் ஆன்சர். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 15 is 5, 15 is 5, 0. இப்போ ஸோ T2/T1 என்ன கிடைக்குது 1/10 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து T3/T2 கண்டுபிடிக்கலாம். T3 என்ன 0.005, T2 என்ன 0.05. இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு வந்து 3 டிஜிட் இருக்குது. சரிங்களா, 1 2 3 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எதால் என்ட்ரு பண்ணணும் 1000ஆல் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதை 1000ஆல் என்ட்ரு பண்ணும்போது டினாமினேட்டரில் என்ன செய்யணும் 1000ஆல் என்ட்ரு பண்ணிட்டோன்னா இதில் வந்து பாயிண்ட்டு போயிடும். 1000ஆல் என்ட்ரு பண்ணும்போது பாயிண்ட் போய் 5 அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து 100ஆல் என்ட்ரு பண்ணும்போதே நமக்கு பாயிண்ட்டு போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் 1000ஆல் என்ட்ரு பண்ண போகிறோம். அப்போ 100க்கு பாயிண்ட் போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு 0 வருது. ஸோ இதில் என்ன வரும் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் போய் 5 அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து என்ட்ரு பண்ணும்போது 100க்கு இந்த பாயிண்ட் போய் 5 அப்படின்னு கிடைக்கும். 1 more 0 இருக்கிறனால இங்கே 0 போட்டுக்கணும். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே என்ன கிடைக்குது 1/10 அப்படின்ட்டு கிடைக்குது. 1/10 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து T2/T1 T3/T2 ஈக்குவலாக இருக்கிறனால இதுவும் வந்து என்னது ஜிபி. இட் இஸ் அ ஜிபி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 1/3, 1/6, 1/12, எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ T2/T1 கண்டுபிடிக்கலாம். T2 செகண்ட் டேர்ம் 1/6 தி ஹோல் டிவைடட் பை T1. T1 என்ன 1/3. இப்போ பாருங்கள் 1/6 இது வந்து ஹோல் டிவைடட் பை 1/3ன்னு வருது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 போட்டு நம்ம சாதா ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது டிவிஷனில் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த டிவிஷன் வர்றதுக்கு நம்ம இன்ட்டு போட்டுட்டு இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா 1/3 இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். இந்த மாதிரி 1/3க்கு ரெசிப்ரோக்கல் வந்து 3/1 அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ ஃப்ராக்ஷன் அதாவது இந்த பை வருதுல டிவிஷனுக்கு கீழே வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் நம்பர் வந்ததுன்னா டிவிஷனுக்கு இன்ட்டு போட்டுட்டு இதுக்கு என்ன செய்யணும் ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிக்கணும். ஸோ 1/3னா 3/1 அப்படின்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 2 3s are 6. ஸோ ஆன்சர் என்ன வருது 1/2 அப்படின்னு கிடைக்குது. T2/T1 ஈக்குவல் டு 1/2. இப்போது T3/T2 கண்டுபிடிக்கலாம். T3 என்ன 1/12/T2 என்ன 1/6. இதுக்கும் டிவிஷன் கீழே என்ன இருக்குது 1/6 இருக்குது. ஸோ 1/12 அப்படியே போட்டுட்டு இதுக்கு இன்டு போட்டு இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஸோ 6/1ன்னு வரும். இதை டிவைட் பண்ணிட்டோன்னா 2 6 are 12. ஸோ மேலே 1 இருக்குது 1 × 1 1 கீழே 2 × 1 2. அப்போ T3/T2 நமக்கு என்ன கிடைக்குது 1/2 கிடைக்குது. இங்கே T2/T1 T3/T2 ஈக்குவல் T2/T1 ஈக்குவல் டு T3/T2. Therefore it is also GP. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். 1, -5, 25, -125, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ T2/T1 கண்டுபிடிக்கலாம். T2/T1 T2 என்ன -5, T1 என்ன 1. 1 5 is 5 only. ஸோ ஆன்சர் வந்து -5. நெக்ஸ்ட்டு T3/T2 கண்டுபிடிக்கலாம். T3 என்ன இருக்குது 25, தேர்ட் டேர்ம் 1 2 3. T3 வந்து 25, T2 என்ன -5. இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 5 5s are 25. அதாவது 5 இது வந்து 1
-1 அப்படின்னு வரும். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன வரும், இந்த மைனஸ் வந்து மேலே வந்துடும். ஸோ -5/1னா ஆன்சர் 5 தான். ஸோ -5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் ஆன்சர் வந்து நமக்கு என்ன ஈக்குவலாக வருது, T2/T1 = T3/T2. ஸோ it is a GP. ஸோ 5th sum also GP. Question number 6 பார்க்கலாம். 120, 60, 30, 18 அப்படின்னு இருக்குது. இல்லை T2/T1 கண்டுபிடிக்கலாம். T2/T1, T2 என்ன 60 செகண்ட் டேர்ம், T1 என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் 120. 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 166, 2 6 are 12. ஸோ என்ன வருது 1/2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு T3/T2 கண்டுபிடிக்கலாம். T3 என்ன இருக்குது 30, இங்கே வந்து என்ன இருக்குது T2 60. 0 0 கேன்சல். 1 3 is 3, 2 3s are 6. இங்கே என்ன வருது 1/2 வருது. இங்கே பார்க்கணும் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து T2/T1, T3/T2 அப்படி ஈக்குவலாக இருந்தாலே நம்ம என்னன்னு சொன்னோம் GP அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போது இதில் பாருங்கள் 0 0 0ன்னு வருது. ஸோ இதெல்லாமே வந்து 0ல் வந்திருக்கு. ஆனால் நெக்ஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பாருங்கள் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 0ல் வரல. ஸோ 0ல் வராதனால இது வந்து என்ன T4/T3 கூட நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். T4/T3, T4 என்ன இருக்குது 18, T3 என்ன இருக்குது 30. இப்போ இதை வந்து 2 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா 9, இங்கே வந்து 15. 3 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா 3, இங்கே வந்து 5. அப்போ என்ன வருது 3/5 அப்படின்னு வருது. ஸோ 3/5ன்னும் போது இது ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கு. தேர்ட் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நமக்கு ஜிபினா எல்லாமே வந்து ஈக்குவலாக வரணும். ஸோ இதில் ஈக்குவலாக வராதனால இது வந்து என்னது கிடையாது ஜிபி கிடையாது. ஸோ இங்கே வந்து T2/T1 = T3/T2, but this one is not equal to T4/T3. So it is not a GP. It is not a GP. 4 டேர்ம் கொடுத்தாங்கன்னா T4/T3 ஆல்சோ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு ஈக்குவலாக வரல. நான் 4 டேர்ம்ஸ் கொடுக்கும்போது 2 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிச்சிருந்தேன் எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் செய்யும்போது T4/T3 கூட கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சேமாக வரல. நான் இதில் வந்து T4/T3 கண்டுபிடிக்கிறது காரணம் இதில் வந்து 0 0 0ன்னு வருது லாஸ்ட் டிஜிட்டு. ஆனால் இங்கே வந்து 18 அப்படின்னு கொடுத்தனால தான் T4/T3 கண்டுபிடிச்சேன். அது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இது வந்து ஜிபி கிடையாது. சரியா, நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். 16, 4, 11, 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு T2/T1 கண்டுபிடிக்கலாம். T2 என்ன 4, T1 என்ன 16. இதை கேன்சல் பண்ணிட்டால் 1 4 is 4, 4 4s are 16. ஸோ 1/4 வருது. நெக்ஸ்ட்டு T3/T2 கண்டுபிடிக்கலாம். T3 என்ன 1, T2 என்ன 4. ஸோ 1/4 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு T4 4th டேர்ம் இருக்கிறனால T4/T3 கண்டுபிடிக்கலாம். T4 என்ன இருக்குது 1/4 by T3 என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ இந்த எப்படி வரும் 1/4 into 1ன்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1/4 தான். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் சேமாக வருது. ஸோ T2/T1 = T3/T2 = T4/T3 எல்லாமே ஈக்குவலாக வரனால இது வந்து எதில் வரும் ஜிபியில் வரும். ஸோ இட் இஸ் எ ஜிபி.